நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரத் அகாடமி டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்க்கான வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன யூனிட் வந்து எந்தெந்த புத்தகங்கள்ல இருந்து படிக்கணும், எப்படி நம்ம இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டி பார்க்க போறோம். இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 200 கேள்விகள்ல கிட்டத்தட்ட 40 கேள்வி உங்களுக்கு இந்த பாடத்துல இருந்து மட்டுமே கேட்கறாங்க. இந்தியன் பாலிட்டியில இருந்து மட்டுமே கேட்கறாங்க. நம்ம ஸ்கிப் பண்ண முடியாத பாடத்துல ரொம்ப முக்கியமான பாடம் இது, சரிங்களா? இதுல இருக்க எல்லாமே நம்ம வந்து படிச்சாகணும். ஏன்னா சிங்கிள் டாபிக் வேற எதுலையுமே நீங்கள் வந்து மொத்தம் 6 யூனிட் இருக்கா, யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்கும் எதுவுமே வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் இந்தியன் பாலிட்டி மட்டும்தான் வந்து ஒரே சப்ஜெக்ட். அந்த ஒரே சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு 40 கேள்வி வந்து கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ நமக்கு சயின்ஸ்ல இருந்து 10 கேள்வி கேட்குறாங்க. அதுக்குள்ளே பாருங்க, அதுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் போகுது. பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிலாம் போகுது இல்லையா? 10 கேள்வி தான் கேட்குறாங்க. ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 பாருங்க. யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரின்னு பார்த்தாலும் ஏன்ஷியன்ட் படிக்கணும், மெடிவல் படிக்கணும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் யூனிட் 3ல. யூனிட் 4ல இருக்க பாலிட்டியில் மட்டும்தான் ஒரே பாடம் உங்களுக்கு 40 கேள்வி வருது, சரிங்களா? யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு எக்கனாமியும் கேட்குறாங்க, தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டும் கேட்குறாங்க, ஓகே, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. யூனிட் 6 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே கூட யூனிட் 6லையும் உங்களுக்கு வந்து தமிழக வரலாறுன்றது இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் அப்போ நிறைய மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யூனிட் 4 இருக்கு இல்லையா, இந்த பாலிட்டி மட்டும் ஒரே சப்ஜெக்ட் படித்து நீங்கள் என்ன பண்ண முடியும், 40 கேள்வி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இது வந்து இருக்குது. நமக்கு கட் ஆஃப் நீங்கள் ஏற்றுறதுக்கு, நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாடம் நீங்கள் படிச்சே ஆகணும், ஸ்கிப் பண்ணவே முடியாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியான பாடம் தான். ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க, ரொம்ப இன்டெப்த்தாக கேட்பாங்கலாம் கிடையாது. உங்களுக்கு மோஸ்ட்லி பேசிக்கான கேள்வியும் ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த பாடமாக வந்து இருக்கும், சரிங்களா? இந்த இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய ஆட்சியல்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன தலைப்புகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். பிறகு நாம என்ன படிக்கணுன்றதை நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருந்தாலுமே கூட, இங்கிலீஷில் இருந்தாலுமே கூட நான் உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிறகு தமிழ்லையும் நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுவேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷன், இந்த சிலபஸில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம இந்திய அரசியல் அமைப்போட பேசிக்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது நம்ம ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதுலேருந்து நமக்கு கேள்வின்றது கேட்பாங்க, சரிங்களா? எப்படி இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குனாங்க, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேர்வில் வந்து கேட்பாங்க, ஓகே? அதுக்கடுத்து பிரையாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முகவுரை அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும்ல, அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடி கார்டு இருக்குது. இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம உள்ளே படிக்கிறதுக்கு முன்னாடி, சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி என்ன இருக்கும், அந்த ப்ரிஃபேஸ்ன்றது இருக்கும் இல்லையா, அந்த முகவுரை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கும் ஒரு முகவுரை வந்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் படிக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இந்த முகவுரையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது சார்ந்த கேள்வி கேட்பாங்க. இதையுமே நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்போட சிறப்புகள் நமக்கு வந்து கேட்பாங்க. இதுவுமே நம்ம நிச்சயமாக வந்து படிக்கணும். அதுக்கடுத்து யூனியன், மத்திய அரசு, ஸ்டேட் அப்படின்னா வந்து மாநில அரசு, யூனியன் பிரதேசங்கள், இதை பற்றிலாம் நம்மளுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 4 வரைக்கும் இந்த டாபிக் இருக்கும். இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்துருக்கும். எப்படி படிக்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்தியாவினுடைய குடியுரிமை, நம்மளாம் வந்து இந்திய குடிமக்களாக இருக்கோம்ல, எப்படி இப்போ வந்து இந்தியர்கள் எப்படி இந்திய குடிமகனாக தொடர முடியும், எப்படி வேற்று நாட்டவங்க எப்படி இந்திய குடிமக்களாக வர முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆகும். இந்தியன் சிட்டிசன்ஷிப், இதுவும் நம்ம கண்டிப்பாக படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இதுவும் எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கேள்வி உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து வரும், அடிப்படை உரிமைகள்லேருந்து வரும், சரிங்களா? ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்குமே நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், அடிப்படை உரிமைகள் தான். அடிப்படை உரிமைகள் நம்ம டீப்பாகவே படிக்கிற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அரசாங்கமோ யாருமே நமக்கு வந்து மறுக்க முடியாத உரிமைகள். நமக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த உரிமைகளாக இருக்கலாம், மத உரிமைகளாக இருக்கலாம், சுதந்திர உரிமைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய உரிமைகள் எல்லா இந்தியர்களுக்கும் கொடுக்கப்படுது. ஏன் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ் கூட கொடுக்கப்படுது. அது எல்லாமே உங்களுக்கு இந்த பாடத்தில் வந்து கவர் ஆகும், சரிங்களா? நிச்சயமாக இந்த பாடம் வந்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வின்றது வரும், ஓகே? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் இருக்குது. ஒரு 11 கடமைகள் எல்லா இந்தியர்களுக்குமே வந்து இருக்குது. அதுவுமே நம்ம என்னன்றதை பார்க்குற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது வரைக்கும் இருந்தது எல்லாமே வந்து மக்களுக்கு, அதாவது குடிமக்களுக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே இப்போ வந்து அரசாங்கத்துக்கே சொல்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள். ஒரு அரசாங்கம் எப்படி சட்டம் இயற்றணும், எதை பேஸ் பண்ணி சட்டம் இயற்றணும், நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க. இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கு இலவச
இலவச பேருந்து பயணம் குடுக்குறாங்க. மாணவர்களுக்கு கல்விக்கு நெறைய இலவச உதவிகள், கட்டணமில்லா உதவிகள்லாம் பண்றாங்க இல்லையா? சைக்கிள் குடுக்குறாங்க, லேப்டாப் குடுக்குறாங்க. அதுக்கடுத்து உதவித்தொகை குடுக்குறாங்க. கல்லூரியில சேர்றாங்க அப்படின்னா வந்து உதவித்தொகை குடுக்குறாங்க. இந்த மாரி நெறையா பண்றாங்கல்ல. அப்ப இந்த அரசாங்கம் இந்த மாரி பண்ணக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து என்ன மாரி திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றத இங்க குடுத்திருப்பாங்க. அரசு ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி, ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி, அது யாருக்காக இருக்கணும்? அது என்ன எந்த பிரின்சிபிள்ஸ பேஸ் பண்ணி இருக்கணுன்றத இதுல வந்து குடுத்திருப்பாங்க. டைரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசில நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அத பேஸ் பண்ணி தான் அரசாங்கம் சட்டம் இயற்றுறாங்க சரிங்களா? அப்ப நீங்க இத பத்தி படிக்கணும். ஏன்னா நம்ம அரசாங்கத்துக்குள்ள தானே போக போறோம். அதுக்கு தானே இப்ப நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம இதுவும் நம்ம டீட்டெயில்டா வந்து படிக்கணும் சரிங்களா? ஆர்டிகிள் 36ல இருந்து ஆர்டிகிள் 51 வரைக்கும் உங்களுக்கு இந்த டைரக்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது இருக்கும். அந்த ஆர்டிகிள் நம்பரே வந்து படிச்சுக்கணும் சரிங்களா? ஸோ இதையும் எப்படி படிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா? மத்திய அரசு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பிரசிடென்ட்டா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், துணை ஜனாதிபதி, குடியரசுத் தலைவரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், மற்ற மத்திய அமைச்சர்களா இருக்கலாம். அவங்கள பத்திலாம் நீங்க படிக்கிற மாரி வந்திருக்கும். யூனியன் லெஜிஸ்லேட்டர் அப்படின்றத மத்திய பாராளுமன்றம். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா வந்து சட்டம் இயற்றக்கூடிய இடம் தான். அப்ப மத்திய அரசுக்கு சட்டம் இயற்றக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்திய பாராளுமன்றம். இந்திய பாராளுமன்றம் எப்படி செயல்படுது? எம்பிஸ்லாம் எப்படி செயல்படுறாங்க? லோக்சபானா என்ன? ராஜ்யசபானா என்ன? இதெல்லாம் நீங்க படிக்கிற மாரி வந்து இருக்கும் சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். அதுக்கடுத்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மாநில அரசுகள். இப்ப தமிழ்நாடு மாநில அரசு, கேரளா மாநில அரசு, ஆந்திரா மாநில அரசு, தெலங்கானா மாநில அரசு, ஜம்மு காஷ்மீர் யூனியன் இது யூனியன் பிரதேசமா போயிருச்சு. ஆனா இந்த மாரி மாநில அரசுகள் இருக்கு இல்லையா? மாநில அரசுகள் எப்படி செயல்படுவாங்க? மாநில அரசோட தலைவர் யாரு? அந்த மாரிலாம் நீங்க படிக்கிற மாரி வந்து இருக்கும் சரிங்களா? அப்ப மாநில அரசு பத்தி படிக்கணும். மாநில அரசு இருக்கக்கூடிய கவர்னர் பத்தி, முதலமைச்சர் பத்தி, மற்ற அமைச்சர்கள் பத்தி நீங்க வந்து படிக்கணும். அதுக்கடுத்து மாநில அரசுல இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்கு. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லையா? அந்த மாரி சட்டமன்றத்தோட விதிகள் என்ன? அவங்க எப்படி செயல்படுறாங்க? அத பத்திலாம் நீங்க படிக்கிற மாரி வந்திருக்கும். நீங்க யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி நீங்க படிச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு அப்ப மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் பிரதேசமும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லோக்கல் கவர்ன்மெண்ட் இருக்கும் இல்லையா? நமக்கு பஞ்சாயத், முனிசிபாலிட்டிலாம் இருக்கு இல்லையா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? அதெல்லாம் நீங்க படிக்கிற மாரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் இத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து மத்திய மாநில அரசு உறவுகள், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா? மத்திய அரசுன்னு தனியா இருக்கு. மாநில அரசுன்னு ஒவ்வொரு மாநில அரசு இருக்கு. இவங்க 2க்குமான உறவுகள் ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியா என்ன உறவு இருக்கும்? அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் நிதி ரீதியா என்ன உறவுகள் இருக்கும்? ஸோ இந்த மாரிலாம் நீங்க படிக்கிற மாரி வந்து இருக்கும் சரிங்களா? இந்த மாரி லெஜிஸ்லேட்டிவ் சட்ட ரீதியா என்ன மாரியான விஷயங்கள் இருக்குன்றத நீங்க இதுல படிக்கிற மாரி வந்திருக்கும். அதுக்கடுத்து எலெக்ஷன் ஓகேங்களா? தேர்தல் இந்தியால நடக்கக்கூடிய முக்கியமான தேர்தல். தேர்தலை யாரு கண்டக்ட் பண்றா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்தியால தேர்தல்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதே மாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா? இவங்களுடைய ஒர்க் என்ன? இவங்கலாம் என்னென்ன தேர்தல் கண்டக்ட் பண்றாங்க? இந்த மாரிலாம் நீங்க படிக்கிற மாரி வந்திருக்கும். அதுக்கடுத்து நீதித்துறை, ஜுடிஷியரி இன் இந்தியா. இந்தியால நீதித்துறை அப்படின்னு பார்க்குறப்ப உச்சநீதிமன்றம் இருக்கு, உயர்நீதிமன்றம் இருக்கு. இந்த மாரியான நெறைய நீதிமன்றங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி நாம படிக்கிற மாரி வந்து இருக்கும் சரிங்களா? அதுக்கடுத்து ரூல் ஆஃப் லா. இந்தியால வந்து சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. அத பத்தி நீங்க படிக்கிற மாரி வந்திருக்கும். கரப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பெரிய அதாவது ஒண்ணுமே இத வந்து இன்னமே வந்து கரப்ஷன் இல்ல. யாருமே வந்து லஞ்சம் வாங்கல, ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப பொது வாழ்வுல கரப்ஷன் என்ன மாரி இருக்கு? இந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் என்ன மாரி இருக்கு? அதை எப்படி நம்ம வந்து இந்த லஞ்சம் என்ன மாரி இருக்கு? அதை எப்படி நம்ம இது பண்றது? அதை எப்படி நம்ம குறைக்கிறது ஓகேங்களா? அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? அது மாரியான விஷயங்கள். ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் ஓகே. இதுல வந்து லோக்பால் பத்தி படிக்கிற மாரி இருக்கும். லோக் ஆயுக்தா பத்தி படிக்கிற மாரி வந்து இருக்கும் சரிங்களா? இதுவுமே நமக்கு சிலபஸ்ல வந்து இருக்குது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமைன்னு படிக்கிறோம் இல்லையா? நீங்க ஆர்டிஐ பத்தி படிக்கிற மாரி வந்திருக்கும். ஆர்டிஐ ஆக்ட் பத்தி நம்ம படிக்கிற மாரி வந்திருக்கும். அதுக்கடுத்து விமன் எம்பவர்மெண்ட் ஓகேங்களா? பெண்கள் முன்னேற்றம் பத்தி நம்ம படிக்கிற மாரி இருக்கும். இது சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. கன்சியூமர் புரொடெக்ஷன் நுகர்வோருக்கான பாதுகாப்பு பத்தி நம்ம கன்சியூமர் புரொடெக்ஷன் ஃபோரம் பத்தி நம்ம படிக்கிற மாரி வந்து இருக்கும் சரிங்களா? அதுக்கடுத்து மனித உரிமைகள் பத்தி ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பத்தி படிக்கிற மாரி வந்திருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. மாநில கட்சிகள் இருக்காங்க, தேசிய கட்சிகள் இருக்காங்க. தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப பிஜேபி இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க. இவங்கலாம் தேசிய கட்சிகள்னு சொல்றோம். அதே மாரி நீங்க என்ன கட்சிகள் இருக்கு? அதே மாரி ரொம்ப ஃபேமஸான கட்சிகள் நான் இங்க சொல்லியிருக்கேன். அதே மாரி நீங்க மாநில கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க. இந்த மாரி தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் இருக்காங்கல்ல. இந்த மாரி நிறைய மாநிலங்கள்ல கட்சிகள்லாம் இருக்காங்க. அப்ப தேசிய கட்சிக்கு யார் அங்கீகாரம் குடுக்குறது? மாநில கட்சிகளுக்கு யார் அங்கீகாரம் குடுக்குறது? இந்த மாரி அந்த சின்னங்களை யார் ஒதுக்குறது? அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன மாரி இருக்கு? இது எல்லாமே நம்ம தேர்வுல படிக்கிற மாரி இருக்கும். இது எல்லாத்த சார்ந்து உங்களுக்கு கேள்வின்றத கேட்பாங்க சரிங்களா?
பிறகு இதை சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்தியன் பாலிட்டிக்கான சிலபஸ். இது இப்போ நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு வந்துட்டாவே எலெக்ஷன் கமிஷன் வந்துருவாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் பற்றி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் அலோகேட் பண்ணுறாங்க, ஓட்டிங் எப்படி பண்ணுறோம், அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளும் நமக்கு வந்து கேட்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். இந்த டாபிக் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும், 40 கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி இதில் வந்து நீங்கள் 40க்கு நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிங்கன்னா 40க்கு 40 கூட ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். நல்லா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். படிக்கவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பாடம். சட்டம் தெரிஞ்சுக்கிறது ஒரு இது தானே, நமக்கு படிப்புக்காக எக்ஸாமுக்காக படிக்கிறோம். அதையும் தாண்டி பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த அதே சிலபஸை அப்படியே இங்கே தமிழில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழ் மொழியில் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம பார்த்த பாடங்கள்லாம் எந்தெந்த புத்தகங்களில் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 6வது புத்தகத்திலிருந்து பள்ளி பாடங்கள் முதல்ல வந்து சமச்சீர் புத்தகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டினுடைய சமச்சீர் புத்தகம். இந்த புத்தகத்திலேயே இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகுது. மோஸ்ட்லி இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகுது. அதை பார்த்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகாது, அதுக்கு எந்த புத்தகங்கள் படிக்கலான்றதை நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்கு. நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா, முதல்ல ஸ்கூல் புக்கு படிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம், சமூக அறிவியல் புத்தகம். இங்கே கொடுத்துருக்க பாடங்கள்லாம் நீங்கள் எல்லா வகுப்புலையும் படிங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள் போங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் நான் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் இருக்கும் இல்லையா, அந்த புத்தகம் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து டவுன்லோடிங் பண்ணாலும் சரி, ஓகே தான், எப்படினாலும் ஓகே தான். அந்த புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் சமூக அறிவியல் புத்தகத்தில் சிவிக்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? டேர்ம் 1ல் ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம் சிவிக்ஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேர்ம் 1ல் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். பன்முகத்தன்மையினை அறிவோம். நீங்கள் ஆங்கிலம், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டின்னு இருக்கும். தமிழ் மீடியம் புக்குனா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்ற பாடம் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் புக்குனா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, தமிழ் மீடியம் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பன்முகத்தன்மையினை அறிவோம்ன்றது இருக்கும். ஓகேங்களா? இந்த பாடம் நீங்கள் படிங்க. இதுலேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியா பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக டான்ஸு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன வகையான நடனம் வந்து இருக்கும், ஃபோக் டான்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இதிலலாம் உங்களுக்கு வந்து டூ யூ நோ நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு கேள்வியில் குரூப் 1லையும் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படின்னாவே இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல்ஸே இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18. ஓகேங்களா? இது கண்டிப்பாக வரும். அப்போ தேர்வுகளில் இந்த ஆர்டிகல்ஸும் கேட்பாங்க. இந்த ஆர்டிகல் 14னா என்ன, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஆர்டிகல் 15னா என்ன, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது என்ற ஒரு வேறுபாடும் நம்ம இந்தியர்களுக்குள்ளே பார்க்கக்கூடாது, குடிமக்களுக்குள்ளே பார்க்கக்கூடாது அப்படின்றதா இருக்கலாம். ஆர்டிகல் 16 அதுதான், வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 17 பார்த்தோம் அப்படின்னா வந்து தீண்டாமை அப்படின்றது செய்யக்கூடாது. ஆர்டிகல் 18 பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டங்கள் சூட்டி கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ தான். இப்போ நான் சொல்லிட்டேன், இது அவ்வளோதான். இந்த ஆர்டிகல், இந்த 5 ஆர்டிகளுமே அதுதான். அதையே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. சமத்துவம்னா என்ன, அதை சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கடுத்து தேசிய சின்னங்கள், நிறைய தேசிய சின்னங்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? நமக்கு டைகர், பீகாக், இதையும் தாண்டி மயில், புலி, இதையும் தாண்டி நிறைய தேசிய சின்னங்கள்லாம் இருக்குது. அதை சார்ந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே நிறைய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? குறிப்பாக உங்களுக்கு இந்த பாடங்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சில பாடங்களில் உங்களுக்கு திருக்குறளே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சிவிக்ஸ் புக்குக்குள்ளே, இந்த பாலிட்டி டாப்பிக்குள்ளே, இந்த லெசன்லலாம் உங்களுக்கு வந்து நிறைய பாடங்களில் திருக்குறளோட அந்த பாடமே ஸ்டார்ட் ஆகும். முள்ளுக்குள்ளே வந்து திருக்குறள்லாம் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுவும் கூட உங்களுக்கு தேர்வில் வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்போ 6ஆம் வகுப்பு புத்தகம் டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள்ங்கிற பாடம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதே புத்தகத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பாடம் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் புக்குனா அந்த பாடம் பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் புக்குனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பாடம். உங்களுக்கு பேசிக்காக நமக்கு இதுதான் சிலபஸில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டாப்பிக்கே உங்களுக்கு என்ன இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருந்துச்சா. அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு பாடமாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பாடத்தில் தான் கேள்வி வரும். ஸோ அதனால் நீங்கள்
இந்த பாடம் நீங்கள் ஓரளவு படிங்க. அதுக்கடுத்து டேர்ம் 3 6ஆம் வகுப்பு புத்தகம். டேர்ம் 3ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெமோக்ரஸி அப்படின்ற பாடம் இருக்கும், மக்களாட்சின்ற பாடம் இருக்கும், லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகள், இதிலிருந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது நீங்கள் ரொம்ப டெப்த்தாக உட்காந்து வார கணக்கில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் 6th புக்லாம் வந்து ஒரே நாளில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சின்ன பாடங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன பாடங்களாக, குட்டி பாடங்களாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இதை படிச்சிடலாம் சரிங்களா. அதுக்கடுத்து 7ஆம் வகுப்பு புத்தகம். 7th புக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் 1. டேர்ம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படின்ற பாடம் இருக்கும். இங்கேயுமே அந்த பாடம் இருக்குது. நீங்கள் இந்த பாடமும் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படி வந்து நம்ம சிலபஸில் இருந்துச்சு இல்லை, பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னாவே என்ன வரும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னாவே வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா. அப்போ இந்த பாடம் எலெக்ஷன் கமிஷன் பற்றி இந்த பாடத்தில் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டேர்ம் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து மீடியா அண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய பாடம் ஊடகமும் ஜனநாயகம். நீங்கள் தமிழ் மீடிய புத்தகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊடகம் ஜனநாயகம்ன்ற பாடம் இருக்கும். ஆங்கில வழி புத்தகம் அப்படின்னா வந்து மீடியா அண்ட் டெமோக்ரஸி அப்படின்ற பாடம் வந்துருக்கும். இந்த பாடம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓரளவு பார்த்துட்டிங்கன்னா போதும். இதில் ரொம்ப டீப்பாக இல்லை, ஓரளவு நீங்கள் ஜஸ்ட் ரீட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாடு, இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் பேஜில், இந்த பாடத்தில் லாஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதில் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் IPS யார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு லோக்சபா ஸ்பீக்கர் யார், இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு தேர்வுலன்னு கேட்குறாங்க. அந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு உங்களுக்கு டூ யூ நோ நிறைய பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பாக்ஸ் ஒன்று நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா. இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், இதுலேயுமே சிலபஸில் இருக்குது. இந்த பாடம் நீங்கள் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ 7th வந்து இவ்வளோ தான். இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். ஓகேங்களா. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. மத்திய அரசு இருக்குது, மாநில அரசுலாம் இருக்கு இல்லையா. முதல்ல மாநில அரசு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மாநில அரசு எப்படி செயல்படும். தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. தமிழ்நாடு மாநிலத்தில் யார் இருக்காங்க, கவர்னர் இருக்காரா, முதலமைச்சர் CM இருக்காங்களா, அப்போ மாநில சட்டமன்றம் இருக்கா, தமிழ்நாடு மாநிலத்தில் ஹைகோர்ட் இருக்கா, இவங்களை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்வில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. இந்திய குடிமகன்கள் யார், இந்திய குடிமக்கள் யார், குடிமக்களுக்கான உரிமைகள் என்னென்ன, சிட்டிசன்ஷிப், இந்தியாவினுடைய குடியுரிமை எப்படி வாங்குறது, எப்படி குடியுரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குடியுரிமை செல்லாததாக போகும், வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி குடியுரிமை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கிள் 5லேருந்து ஆர்டிக்கிள் 11 வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும் இந்த பாடத்தில் சரிங்களா. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கடுத்து அகைன் அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம். ஓகேங்களா. மதசார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். மதசார்பின்மை அப்படின்னாவே இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் 25லேருந்து ஆர்டிக்கிள் 28 வரைக்கும் வரும் சரிங்களா. ஆர்டிக்கிள் 25னா என்ன, 26னா என்ன, 27னா என்ன, 28னா என்ன, இதுவும் நீங்கள் இந்த பாடங்களில் ஓரளவு கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தேர்வில் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஹியூமன் ரைட்ஸ். அதுக்கடுத்து UNO. ஓகேங்களா. மனித உரிமை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடிய அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் புக்குனா இந்த பாடம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுவுமே நமக்கு ஓரளவு தேவைப்படும் தான். அதுக்கடுத்து இந்தியாவினுடைய ஜுடிஷியரி, நீதித்துறை நமக்கு சிலபஸ்லேயே இருந்துச்சு இல்லையா, பார்த்தோம்ல. அப்போ ஜுடிஷியரி பற்றி, இந்தியாவினோட நீதித்துறை பற்றி கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் எப்படி, ஹை கோர்ட் எப்படி, இவங்களுக்கான உரிமைகள் என்ன, எப்படி செயல்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து 9ஆம் வகுப்பு 9th ஸ்டாண்டர்ட். இதில் வந்து டெமோக்ரஸினா என்ன, ஓகேங்களா, மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நிறைய ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கூட அந்தளவுக்கு படிக்க வேணாம். நீங்கள் இந்தியா பற்றி என்னென்ன இருக்கோ, நமக்கு வந்து வேர்ல்டு கான்ஸ்டியூஷன் கொடுக்கல, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட அரசியலெல்லாம் படிங்க அப்படின்லாம் கொடுக்கல. இந்தியாவோட அரசியல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. குறிப்பாக இந்தியா பற்றி என்னென்ன இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய பாடம் 9ஆம் வகுப்பில் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய பாடம் சரிங்களா. அதுக்கடுத்து எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப் சரிங்களா. அப்போ தேர்தல், அதுக்கடுத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், நிறைய குழுக்கள் இருப்பாங்க. எங்களுக்கு நீங்கள் சங்கங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய சங்கங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நிறைய சங்கங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திட்ட வைப்பாங்க. எங்களுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுங்க, இந்த கோரிக்கை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அப்போ அழுத்த குழுக்கள் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கிட்ட சரிங்களா. அழுத்த குழுக்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நிறைய சங்கங்கள்லாம் இருப்பாங்களே, நிறைய டிஃப்ரெண்ட் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு சங்கங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அந்த சங்கங்களுடைய கோரிக்கை என்ன மாதிரி இருக்குது, அதை எப்படி அரசு நிறைவேற்றுறாங்க, அந்த
மாதிரியான விஷயங்களை நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுதான் இந்த ப்ரெஷர் குரூப்ஸ்ன்றது. இதுவுமே நம்ம வந்து படிக்கிறது நல்லதா. இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள்னு ஒரு பாடம் இருக்கும். மனித உரிமைகள் அந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க 9th ஸ்டாண்டர்டில். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய வகைகள்னு ஒரு பாடம் இருக்கும். இதுலேயும் நீங்கள் பார்க்க வேண்டியது அதுதான். இந்தியா சார்ந்து இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி இதில் இருக்கும். இந்த பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு புத்தகம் 10th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் படிக்கலனா கூட இதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதிலிருந்து நிச்சயமாக வந்து கேள்வி வரும். முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன், சரிங்களா, இந்திய அரசை பற்றி உங்களுக்கு வந்து இருக்கும். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. மத்திய அரசு, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி, நடுவண் அரசு இல்லைனா ஒன்றிய அரசன் கூட இப்போ இருக்கலாம், அந்த பாடம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மாநில அரசுகள், ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாடம். டீப்பாகவே இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. எதுவுமே மிஸ் பண்ணாமல் இந்த பாடத்தை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் உள்ளது படிக்கலனாலும் இந்த பாடம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் 10th புக்கில். சரிங்களா? குறிப்பாக நீங்கள் குரூப் 4 குரூப் 2 தேர்வு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த இதில் இருந்து தான் உங்களுக்கு கேள்வியே கேட்பாங்க மோஸ்ட்லி. சரிங்களா? அப்போ இந்த பாடம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 10th முடிச்சிட்டோம். 10th முடிச்சுட்டு 11th புக்கு போகாமல் நம்ம ஏன் 12th புக்கு போயிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் வைஸ் படிக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து 10th புக்கு முடிச்சோன்னே, இப்போ நான் 10th புக் சொன்னேன், 10th என்னென்ன படிக்கணும்னு சொன்னால், இப்போ 10th புக் நீங்கள் படித்து முடிச்சோன்னே 11th புக் போகாமல் டேரெக்டாக நீங்கள் 12th புக் போயிருங்க. சரிங்களா? ஏன்னா அப்படி தான் வந்து ஆர்டர் வைஸ் இருக்குது. அதனால் 11ஆம் வகுப்பு புத்தகம் நம்ம அடுத்து பார்ப்போம். முதல்ல நீங்கள் 12ஆம் வகுப்பு புத்தகம் எடுத்துக்கோங்க. அதில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, முதல்ல இந்திய அரசியலமைப்புனா என்ன, எப்படி உருவாக்குனாங்க, இதை பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடம் நீங்கள் முதல்ல படிங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சட்டமன்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க. சட்டமன்றம் அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம், மத்தியில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் பார்லிமெண்ட்டு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கலாம், இல்லைனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆட்சித்துறை பற்றி, இந்தியாவினுடைய நீதித்துறை, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதை பற்றி, இந்தியாவில் கூட்டாட்சி என்ன மாதிரி இருக்குது, ஃபெடரலிசம் பற்றி, இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த பாடம், இந்தியாவில் நிர்வாக அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சேலஞ்சஸ் ஆஃப் நேஷனல் பில்டிங், ஓகேங்களா, தேச கட்டமைப்பினுடைய சவால்கள். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நம்ம நாட்டு உருவானதுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. பிளானிங், குறிப்பாக பிளானிங் கமிஷன் பற்றி, டெவலப்மெண்ட் பற்றி, நீத்தி ஆயோக் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடமும் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். சரிங்களா? இந்த பாடமும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க 12th ஸ்டாண்டர்டில். ஓகே, இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்ற பாடத்தில் வந்து நீங்கள் இந்தியாவினுடைய இந்த உங்களுக்கு வந்து இந்தியாவில் கட்சி முறை, அதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். சரிங்களா? இந்த பாடம் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அரசாங்கங்கள், இந்த பாடம் நீங்கள் 11th நீங்கள் வந்து படிக்கணும். இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, குறிப்பாக இதெல்லாமே தமிழ்நாடு சார்ந்திருக்கு. இதெல்லாம் வந்து அதாவது இந்தியன் பாலிட்டியில் கேட்க மாட்டாங்க. இந்த 3 பாடமே உங்களுக்கு வந்து யூனிட் 6ல் கேட்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடுன்னு ஒரு பாடம் பார்த்தோம்ல, யூனிட் 6ல் கேட்பாங்க. அதோட நீங்கள் இப்போ 11th படிக்கிறனால இந்த பாடம் நீங்கள் படிச்சோம். இது இந்தியன் பாலிட்டியில் கவர் ஆகுது, யூனிட் 6ல் கவர் ஆகும். தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, தமிழ்நாடு அரசியல் இயக்கங்கள்னு ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, யூனிட் 6, அதில் தான் கவர் ஆகும். இந்த பாடம் நீங்கள் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இதோடைய பாலிட்டி முடிஞ்சிருச்சு. இந்த லோக்கல் கவர்மெண்ட்டோடைய உங்களுக்கு பாலிட்டின்றது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ இதுலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆயிரும். இப்போதைக்கு நம்ம படித்ததிலே மோஸ்ட்லி கவர் ஆயிரும். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வேணும், இது இல்லாமல் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பை எம் லக்ஷ்மிகாந்த். சரிங்களா? இந்த புத்தகம் நீங்கள் படிங்க. ரொம்ப டீட்டெயில்டு புத்தகம். ஒரு ஷார்ட் டைமில் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் சிலபஸில் இருக்க பாடங்களை மட்டும், இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிஐ பற்றி உங்களுக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த லோக்பால், லோக் ஆயுதா பற்றிலாம் உங்களுக்கு இந்த புக்கில் தான் படிக்க முடியும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் இந்த புத்தகத்தில் படிச்சுக்கோங்க. கவர் ஆகாத பாடங்கள், இப்போ நான் சொன்னதில் சிலபஸில் கவர் ஆகாத ஒரு சில டாப்பிக்லாம் நீங்கள் இதில் படிச்சுக்கோங்க. குறிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி, அதுக்கடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அந்த மாதிரி பாடங்களும் நீங்கள் இந்த புத்தகத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேண்ணா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஓகேண்ணா, தமிழ் மீடியம்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா
இந்திய அரசியலமைப்பு கா. வெங்கடேசன் அவர் எழுதின புத்தகம், கே. வெங்கடேசன் அவருடைய புத்தகம் வந்து இருக்குது. ஓகேங்களா, டாக்டர் கா. வெங்கடேசன் அவருடைய புத்தகம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா, இந்த 2 புத்தகமே எங்கே வாங்குறதுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் புத்தக கடைகள் இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அங்கேயும் வாங்கலாம். இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியும் அப்படின்னா வந்து அமேசானில் இந்த புத்தகங்கள்லாம் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த இந்தியன் பாலிட்டி எம். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட லிங்க்கும் அமேசான் பை லிங்க்கும், அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு டாக்டர் கா. வெங்கடேசன், அந்த 2 புத்தகத்தோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வெப்சைட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வெப்சைட்டான தமிழ்நாடு டிஎன் கேரியர் சர்வீசஸ், நீங்கள் வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் தான் வரும். அவங்களுடைய வெப்சைட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், அந்த வெப்சைட்டை நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்க முடியும், உங்களுக்கு நோட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த வெப்சைட்டில் போய் சின்ன ஒரு நோட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க இந்தியன் பாலிட்டிக்கு, அந்த நோட்ஸ் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுதான் இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா 40க்கு 40 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். 1-2 கேள்வி கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக பாலிட்டி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, அருமையான ஒரு பாடம் அது. ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். பர்சனலாக நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இதுக்கான வகுப்புகள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது, யூபிஎஸ்சி தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ்லாம் போட்டிருக்கேன். கிளாஸஸ் வந்து நிறைய கிளாஸஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலில், நம்மளுடைய இந்த சரத் அகாடமி டிஎன்பிசி சேனல்லையும் உங்களுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த யூனிட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக இன்றைக்கி நான் வந்து மோஸ்ட்லி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா படிங்க. சரிங்களா, ஓகே, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் போடலான்னு இருக்கோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, இதுலேயுமே நிறைய போஸ்ட், இந்த வீடியோ அப்டேட்ஸ், நம்ம டிஎன்பிசி அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா உங்களுக்கு டிஎன்பிசி சார்ந்த உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.